நேற்று காலை நடைபெற்ற அந்த அசம்பாவித சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட மருத்துவர் பாலாஜி தீவிர சிகிச்சைக்கு பிறகு தற்போது நலமுடன் உள்ளார். இன்று காலை நான் அவரை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தேன். நேற்றிலிருந்து ஒரு 4-5 முறை சந்தித்திருக்கிறோம் என்றாலும் இன்று காலை எழுந்து உட்கார்ந்து எங்களுடன் மிக சரளமாக பேசிக் கொண்டிருந்தார். மருத்துவர் பாலாஜியை பொறுத்தவரை அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து அவரும் மிக நன்றாகவே அறிவார். அவருடைய மகளும் ஒரு மருத்துவர், அவரும் உடனிருந்து அதை கண்காணித்து வருகிறார். மருத்துவர் பாலாஜியின் மனைவி மற்றும் தாயார் நேற்று காலையிலிருந்தே மருத்துவமனையிலிருந்து அவரை கண்காணித்து வருகிறார்கள். அவருக்கு ஏற்கனவே பேஸ்மேக்கர் பொருத்தப்பட்டிருக்கிற காரணத்தினால் இந்த பேஸ்மேக்கர் கம்பெனி நேற்றைக்கே அதனுடைய ஃபங்க்ஷனை ஆய்வு செய்து மிக சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இன்று மீண்டும் ஒரு முறை அந்த ஃபங்க்ஷனிங் சிஸ்டத்தை மறு ஆய்வு செய்வதற்கு அந்த கம்பெனி வரவழைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் அவருக்கு பொருத்தப்பட்டிருக்கிற பேஸ்மேக்கர் குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளவிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து இன்று மதியத்திற்கு பிறகு தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிற மருத்துவர் பாலாஜி தனி அறைக்கு மாற்றப்படவிருக்கிறார். அங்கே இருக்கிற பேவார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய கட்டண படுக்கை தொகுதிகள் ஏற்கனவே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவுக்குரிய அனைத்து வசதிகளுடனும் கூடிய தனி அறைகள் அந்த மருத்துவமனையில் இருக்கிறது. அந்த தனி அறைக்கு மாற்றப்படவிருக்கிறார். இது அவருடைய வேண்டுகோளும் கூட. என்னை மாற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப மதியத்திற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட பரிசோதனைகளுக்கு பிறகு அவர் தனி அறைக்கு மாற்றப்படவிருக்கிறார். அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட விக்னேஷ் என்கின்ற இளைஞரை நேற்றைக்கு மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருந்த காவலர்களே பிடித்து காவல்துறையினரிடத்தில் ஒப்படைத்ததை அனைவரும் அறிவீர்கள். அவரின் மீது காவல்துறை கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடுத்திருக்கிறது. ஒரு 7 பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. 126/2 அத்துமீறி நுழைதல், 115/2 காயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்படுதல், 118/1 ஆபத்தான ஆயுதங்களால் காயம் ஏற்படுத்துதல், 121/2 பணியில் இருக்கும் பொது ஊழியருக்கு காயம் ஏற்படுத்துதல், 109 கொலை முயற்சியில் ஈடுபடுதல், 151/3 உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் காயத்தை ஏற்படுத்தி மிரட்டுதல் மற்றும் 2008ஆம் ஆண்டு தமிழ்நாடு மருத்துவ சேவையில் ஈடுபட்டுள்ள நபர்கள் மற்றும் மருத்துவ சேவையில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் வன்முறையையும் சொத்து சேதத்தினையும் அல்லது இழப்பினையும் ஏற்படுத்துவதை தடுக்கின்ற வகையில் தமிழ்நாடு அரசால் இயற்றப்பட்ட சட்டம் 48/2008 அதன் கீழும் அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக மிக முக்கியமான பொருத்தமான பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். 15 நாட்கள் மாண்பமை நீதிமன்றம் அவருக்கு கடுங்காவல் தண்டனை தந்திருக்கிறார்கள். அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்.